வணக்கம் அனைவருக்கும். என்னென்னு சொன்னால், மக்கள் மத்தியில் சில கேள்விகள் இருக்கும். என்னென்னு சொன்னால், இப்போ டாக்டர் ஒரு வதந்தியை பரப்பி விட்டார். என்னென்னு சொன்னால், வதந்தி இல்லை, உண்மையாகவே ஒரு விஷயத்தை அவர் சொல்லி விட்டுட்டார். எப்படின்னு சொன்னால், இந்த அவருடைய எம்பி பதவி அதை எங்களை மக்கள் இயக்கம்னு இப்போ சாப்பிட்டு கொண்டு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கொண்டு கதைக்கே தான் உங்களுக்கு கடுப்பாகும். அப்போ தான் நீங்கள் வட்டி போடும். உண்மையாகவே இந்த அரசியலை நினைச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு கதைக்க ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இப்போ தங்கை கௌசல்யா இருக்கிற இப்போ மக்கள் இயக்க முன்னணின்ற செயலாளர் பாராளுமன்றத்துக்குள்ளே இப்போ போகிறாண்டு வைங்கோன் எங்கட கேசிங். இது உண்மையாக நான் திரும்ப சொல்கிறேன். இது டாக்டர்கிட்ட ஒரு கட்சி சார்ந்த ஆளோ அல்லது கட்சியில் ஒரு உறுப்பினரோ இல்லை. நான் ஒரு பொதுமகனாக தான் வெளியிலேருந்து கதைக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே கேள்வி இருக்கு. இப்போ நானும் ஏன் டாக்டர் எனக்கு பிடிக்க மாட்டேன், யதார்த்தமாக கதைக்கிறவர், மனசில் ஒன்றும் வச்சுருக்கிறார். இப்போ எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது. இப்போ தங்க கௌசல்யான்றவ ஒரு சொப்டான கேரக்டர். கதைச்சாலே பெருசாக விளங்காது, அவ்வளவு சொப்டா கதைப்பா. இப்போ பாராளுமன்றம் போனால் இந்த நாயனோட எப்படி சண்டை பிடிக்க போகிறோம், மன்னிக்கணும், இந்த மிருகங்களோட எப்படி மனித மிருகங்களோட எப்படி சண்டை பிடிக்க போகிறான்ற கேள்வி எனக்கு இருந்தது. அப்போ இதுக்கு டாக்டர் தான் சரியான ஆள் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய நேரங்களில் யோசித்தேன். என்ற அரசியல் கருத்தின்படி நான் யோசித்தேன். மாகாண சபைக்கு டாக்டர் விட்டுட்டு டாக்டர் பாராளுமன்றத்திலே இருக்கணும். எப்படியோ கௌசி மன்னிக்கணும், இந்த ஒரு உறவா பழகினதால் அப்படி சொல்கிறேன். இப்போ செயலாளர் கௌசல்யா என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், டாக்டர் சொல்கிறத தானே எப்படியோ செய்வா. முதலமைச்சராக வந்தால் கூட இப்போ டாக்டரை ஆதரிக்கிறார்கள், டாக்டர் சொல்கிறத தான் கை காட்டுக்கணும். அப்போ முதலமைச்சராக வந்தால் கூட இது டாக்டர் சொல்கிறது தான் செய்ய போகிறா. அப்போ டாக்டர் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த சிங்கள அரசியல்வாதிகளோட சண்டை பிடிக்கிறதுக்கும் அவங்கள இடத்துல இறங்கி அவங்கள அடிக்கிறதுக்கும் டாக்டர் தான் அதுக்கு சரியான எந்த சின்ன அறிவுக்கு நான் யோசிச்சேன். அது பிள்ளையாண்டு இப்போ தான் எனக்கு விளங்குது. என்னென்னு சொன்னால், கௌசல்யா நரேந்திரன் என்றவ இந்த சட்டத்தரணி இப்போ சாதாரணமான ஒரு ஆளுன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் யார், அவற்றை கரெக்டர் என்னன்னு தெரியாமலே மன்னார் நீதிமன்றத்தில் தன்னுடைய சீனியர் சட்டத்தரணியை எதிர்ப்பக்கத்தில் நின்று போராடின ஒரு ஆள். நான் நிறைய நேரங்களுக்கு பிறகு தான் சிந்தித்தேன், நாங்கள் தைரியம் இல்லை அல்லது அவள் ஒரு லேடி அல்லது அவள் ஒரு சொப்டான ஆளுன்னு யோசிக்கிறோமே. அந்த நேரத்தில் ஒரு ஜூனியர் சீனியர் எதிர்ப்பக்கமாக நின்று வாதாடுறதுன்றதும் எதிர்கருத்தை வைக்கிறதுன்றதும் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. தைரியம் இல்லாதார்கள் இப்படி செய்ய மாட்டேன். அப்போ வீரம்ன்றது கதைக்கிறதுலையோ பேசுறதுலையோ அவன் நடையிலையோ அந்த வேகத்திலையோ இல்லை. வீரம்ன்றது மனசில் உருவாக வேண்டிய ஒரு விஷயம். மற்றது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ டாக்டர் அர்ச்சுனா அவள் சொப்டான ஒரு ஆளாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னென்னு சொன்னால், வழக்குகளுக்கு வாதாடுறதுக்கும் கட்சியின் நிர்வாக விஷயங்களை கவனிக்கிறதுக்கும் வச்சு கொண்டிருக்கலாம். அதுக்கு அவர் கயந்திரமாக பொன்னம்பலம் இல்லையே. இப்போ சுபாஷ மாதிரி வாடகை வாய் மாதிரி நீ கதைச்சு கொண்டே இரு, நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன், உண்ட வாக்கையும் எனக்கு தாண்டு கேட்டுக்கொண்டு போகிறதுக்கு ஒரு சுயநலமான கயந்திரமாரோ அல்ல சிறுதரன் மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. அவர் தான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அரசியல் செய்வேன், அதுக்கு பிறகு ஒரு புதிய தலைமத்துவத்தை உருவாக்கி விட்டுட்டு புதிய அரசியல் முறையை உருவாக்கி விட்டுட்டு தான் ஒதுங்கிடுவேன் என்று தான் அவருடைய வருகையிலேயே அவர் அரசியலுக்குள்ள நுழையக்கே சொன்னவர். இப்படி இருக்க சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு பொருத்தமானவர் ஆண்டு கேட்டால் 100% பொருத்தமானவர். ஏனென்று சொன்னால், அவள் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கணும். வைத்தியர் அர்ச்சுனா என்ன செய்ய போறாருன்றது ரெண்டாவது பிரச்சனை. அவர் அரசியல் இல்லாமல் அலைய போறாரா அல்லது அரசியலில் நடுத்தருவில் விடப்பட்டாரான்னு எல்லாம் இனி நிறைய நியூஸ்கள் வரும். தம்பி, நீங்கள் அவருக்கு அரசியலில் கொடுக்குற ஓய்வு 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ அது இலங்கை அரசியலில்
எல்லாரையும் அரசியல்வாதிகளை பிச்சை எடுக்க வைக்க போகுது. அதை விளங்கி கொள்ளுங்க. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை நீங்கள் யோசிக்க விடுற ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அது வேறு பிரச்சனை, அது இருக்கட்டும். அந்த ரீதியில் எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அடுத்த பிரச்சனை. ஆனால் இப்போ தங்கை சட்டத்தரணி கௌசல்யான்றவா பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், தகுதியான ஒரு ஆள். ஏனென்று சொன்னால் எப்பயுமே எங்களுடைய பேச்சு திறமைகள் அல்லது எங்களுடைய வெளிப்படையான வீரத்தை விட மன உறுதி என்றதுதான் அரசியலுக்கு தேவை. அந்த மன உறுதி, அந்த மன தைரியம் சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள்ட்ட இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பெண்ணா எவ்வளவோ விமர்சனங்கள். நான் கூட சில நேரம் அவரோட கதைக்கு ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பேசாமல் டாக்டர்கிட்ட சொல்லி போட்டு பேசாமல் இந்த அரசியலை விட்டுட்டு நீங்கள் வெளிநாடுகளில் அல்லது கூட மேற்படிப்புகளை மேற்கொள்ளுங்கொண்டு கூட நான் சில நேரம் கதைச்சிருக்கிறேன். டாக்டரை விட அவள் மன உறுதியாக இருக்கிறான்றதை அவன் இந்த கதையில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மக்கள் இப்போ இவ வேண்டாமன்ற ஒதுக்கினமோ அந்த நேரங்களில் அவ வெளியே போகிறது வேறு. அவையெல்லாம் இந்த அரசியலில் இருந்து மனமுடைஞ்சு போகிறதுன்றது நீங்கள் கஷ்டம். நீங்கள் எவ்வளவுதான் டாக்டரை குத்தி முறிஞ்சாலும் தலைவிழான்னு தண்ணி குடித்தாலும் அவங்க கனவுகளை துளைச்சித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத ஆக்களை நீங்கள் தோல்வி அடைய வைக்கலாது. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற இருக்கிறவைய என்னத்தை இழக்க வைக்க போகிறீங்க? அவங்களோட கனவுகள், அவங்களோட லட்சியங்கள் எல்லாத்தையும் துளைச்சி போட்டு தான் இந்த அரசியலுக்குள்ளே ஒரு பெண்ணா, அதுவும் ஒரு பெண்ணா தைரியமாக இந்த அரசியலுக்குள்ள நின்று எத்தனையோ விமர்சனங்கள், நீங்கள் செய்யாத விமர்சனங்களா? இந்த சைக்கிள் கட்சியும் வீட்டு கட்சியும் மாறி மாறி நீங்கள் ஒரு பெண்ணை, உங்களுக்கும் ஒரு சகோதரம் இருக்குது, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, உங்களோட குடும்பத்திலேயும் பெண்கள் இருக்கணும்னு அறியாது. இப்போ நீங்கள் ஒருத்தரை வெளிப்படையாக நடத்துகிற விதங்களில் தான் உங்களோட குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துறீங்களன்றது தெரிய வரும். உங்களோட பெண்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்களன்றது தெரிய வரும். உண்மையாகவே இவ்வளவுக்கு அந்த சகோதரியை போட்டு நீங்கள் இது செய்வீங்க, இவ்வளவு கேவலப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும். இவ பாராளுமன்றத்துக்குள்ளே போகணும், பாராளுமன்றத்தில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு வலியை உணர்ந்த ஆளால் தான் மற்றவருடைய வலிக்காக குரல் கொடுக்க முடியும். ஒரு வலியை கௌசல்யா நரேந்திரன் என்ற சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காலப்பகுதியில் பெண்களுடைய எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லாரும் கனவு கண்ட நீங்கள் இந்த கரணி குருணி பிரதமராக வந்தோன்னா தமிழ் மக்கள் தமிழ் பெண்களுக்கு ஏதோ எல்லாம் கிடைச்சிருமெண்டு. அப்படி இல்லை. அவள் பெண்ணா ஆனாண்ட ஒரு கன்ஃபியூஷன்லேயே அரசியல் போய்கொண்டிருக்கு. அது அடுத்த பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவளால் தமிழ் பெண்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்லை. இந்த விதவைகள், காணாமல் ஆக்கப்பட்டோர், இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கெல்லாம் தீர்வு சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனால தான் வரும் என்றது என்னுடைய நம்பிக்கை. வைத்தியர் அர்ச்சுனா இந்த அரசியலை வேற அறுத்திருக்கிறார், போலி அரசியலை. ஆனால் இந்த பெண்களுடைய பிரச்சனை, இந்த மாதர் சங்கங்களில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை வச்சு இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு சிலர் கோழிக்கூடுகளையும் கொடுத்து அதையும் கொடுத்து இதையும் கொடுத்து அவை செய்கிற கூத்துகள், இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் எங்கே தீர்வு வரப்போகுதுன்னு சொன்னால் அடுத்த 2.5 வருஷம் தவறுதலாக நீங்கள் கௌசல்யா நரேந்திரன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கி ஒரு சட்டத்தரணியை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைத்தியருக்கு சதி செய்கிறதுண்டு இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவீங்களா இருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து உருவாக்குவா. அதால் கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல்லையோ அல்லது இந்த மக்கள் இயக்க முன்னணி என்ற கட்சியிலையோ எந்த விதமான பின்னடைவையும் உருவாக்காது. அது இன்னும் பெண்களுடைய ஆதரவை இந்த கட்சிக்கு உருவாக்கி கொடுக்கும் என்றதுதான் உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா.